Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு இளநீரை வச்சு எப்படி ஜெல்லி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அகர்-அகரை 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதை தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதை சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பானையில் 20 கிராம் அகர்-அகரை போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இதில் டவுன் பண்டானை சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சு கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிற அகர்-அகர்லாம் நல்லா பிரிஞ்சு கரைஞ்சிரும். அகர்-அகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சோன்னே 2 கப்பு சீனி சேர்த்துக்குங்க. இதில் நான் வெள்ளை சீனி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஜெல்லி நல்லா தெளிவாக டிரான்ஸ்பரனாக இருக்கும். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சோன்னே ஒரு இளநீ தண்ணியை சேர்த்துக்குங்க. ஏன் மாதிரி செவ்வெளநீ தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். ஜெல்லி நல்லா பதமாக வர்றதுக்கு 2 கல்கண்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. இதை எடுத்து வடிகட்டி ஒரு தட்டில் ஊற்றிக்கிங்க. இந்த கொக்கனட் ஜெல்லிக்கு டவுன் பண்டான் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அடுத்தது இதில் இளநீர் செதையை எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இளநீரில் உள்ள செதையை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக சின்னதாக வெட்டி வச்சுக்குங்க. இதை எடுத்து இப்போ ஜெல்லியில் சேர்த்துக்கலாம் வாங்க. மேலே எல்லா இடத்துலையும் தூவி விடுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? தூவி விட்ட முல்லைப்பூ மாதிரியே இருக்குல்ல? இந்த ஜெல்லியோட ஹைலைட்டே இதான். நல்லா ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா கட்டி ஆற வரைக்கும். இளநீர் ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்க, ஜெல்லி நல்லா கட்டி ஆயிடுச்சு. நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? வாங்க எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இதை சாப்பிட அவ்வளவு ருசியாக இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல? இப்போ நான் இதில் ஒன்று எடுத்துக்க போகிறேன். அழகாக இருக்குல்ல பார்க்க? எனக்கு பசிக்குது. இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.